பார்த்தா என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு மெகா டவுன்ஷிப்பாக கிரியேட் பண்ணியிருக்கீங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 33 ஏக்கர்ஸ் மெகா டவுன்ஷிப் நம்மளுது. கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும். ஓகே. ஓஆர்ஆர் ரோட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் கனெக்ட் பண்ணுவோம். சைட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சென்னை பெரிய ரிங் ரோடு 20 மினிட்ஸில் பட்டாபுரம் டைட்டில் பார்க் போகலாம். உங்களுக்கு கோயம்பேடு டு பட்டாபுரம் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிடிசிபி இருக்குது, ரேராக இருக்குது சார். லோன் தேவைப்பட்டாலும் 75% to 90% வரைக்கும் வாங்கி. மினிமம் பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறோம் சார். ஓகே. அதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 7,80,000. 7,80,000 இருந்தாலே இங்கே வந்து சொந்த இடம் வாங்கி இடத்துடன் கூட வீடு அப்படின்னா என்ன பட்ஜெட் தருவோம்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 lakhsல பண்ணலாம். டபுள் பிஹெச்கே 4 பார்க் இருக்குங்க. ஓகே. ஒரு பார்க் பார்த்தீங்கன்னா 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸ், மல்டிபர்பஸ் ஹால், பேட்மிண்டன் கோர்ட், டேபிள் டென்னிஸ் கோர்ட் கூடவே பார்ப்பீங்க. வீடுங்கள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஒன்று வந்து முடிஞ்சு இருக்கு, முடிஞ்சு கொடுத்தனா தான் வரணும். ஆப்போசிட்டில் ஒருத்தர் கட்டுறாங்க. இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வந்து குடியிருப்பு எல்லாமே வீடு கட்டி வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு நியர்பைல தான் நம்ம சைட்டே இருக்கு. 25 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இடத்துடன் கூட வீடே கொடுக்குறாங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா பக்காவாக இருக்குது இந்த சைட்டில். வெறும் 2 லட்சம் சார், 2 லட்சம் இருந்தாலே 4 கிரவுண்ட் வாங்கிடலாம். வெங்கல்ல 4,000 ஏக்கர்ஸ் ரெடி ஆயிட்டு. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவேகானந்தா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு, ஜெயா பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, ஆக்ஸ்போர்ட் இருக்கு, ஜெயா காலேஜ், இந்து காலேஜ், நிறைய காலேஜ் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். சரிங்க சார், நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம கம்பெனி பேர் என்ன, ஆக்சுவலாக உங்கள் பேர் என்ன, இந்த சைட்டு பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா விஆர் ஃபவுண்டேஷன். ஓகே. இப்போ சைட் நேம் பார்த்தீங்கன்னா பேர்ல் சிட்டி. எங்கே லொக்கேட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா திருநின்றவூர் மேலக்கொண்டையூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே சார். இது வந்து எத்தனை, ஆக்சுவலாக நான் வந்தோடனே பார்த்தா என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு மெகா டவுன்ஷிப்பாக கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இது எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட் சார்? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 33 ஏக்கர்ஸ் மெகா டவுன்ஷிப் நம்மளுது. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் ஒரு 20 ஏக்கர்ஸ் டெவலப் பண்ணோம். 477 பிளாட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 13 ஏக்கர்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 350 ஃபிளாட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். இல்லாமல் அப்கமிங் ஒரு 15 ஏக்கர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். செக்டர் 1 செக்டர் 2 வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட்னு சொன்னீங்க. ஆமாம் சார். ஸோ இந்த ஏரியாவில் வந்து எப்படி சார் ஃபாஸ்ட் புக்கிங் ஆகுது? ஃபாஸ்ட் புக்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும். ஓகே. ஓஆர்ஆர் ரோட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் கனெக்ட் பண்ணலாம். அவுட்டர் ரிங் ரோட். அவுட்டர் ரிங் ரோட். ஓகே. இப்போ நம்ம சைட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சென்னை பெரிய ரிங் ரோட் இருக்குது. அதுவும் ஒரு 10 நிமிஷத்தில் கனெக்ட். அதாவது சென்னை டு பெங்களூர் போகிற எக்ஸ்பிரஸ் ஹைவே. கரெக்ட். அதானே சொல்கிறீங்க? அதானி போர்ட் வரைக்கும் போகுது. ஓகே. அந்த பைபாஸ் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. அது 10-வே ரோடு. சூப்பர். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் பட்டாபுரம் டைட்டில் பார்க் போகலாம் உங்களுக்கு. சூப்பர் சார். அதில் வந்து டவர் 1 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 3 டவர் வரணும் அதில். ஓகே. அது ஒரு 5 இயர்ஸில் கம்மிங்கில் வந்துடும் உங்களுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு டு பட்டாபுரம் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. மெட்ரோ ஸ்டேஷன் இது வரப்போகுது. ஓகே. ஆக்சுவலாக இப்போ நமக்கு நியர்பையில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன்னா பட்டாபிரம். ஓகே. பட்டாபிரம் நம்ம சைட்லேருந்து எவ்வளோ தூரம் சார் வரும்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸ். ஓகே. அதே மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் டிரைவில் போயிடலாம். அதாவது வந்து டைட்டில் பார்க்கும், மெட்ரோ ஸ்டேஷன், பட்டாபிரம் ரயில்வே ஸ்டேஷன், இது மூணுக்குமே வந்து 20 மினிட்ஸ் 20 நிமிஷத்துல போயிடலாம். ஓகே. அதே மாதிரி திருநின்றவூருக்குமே சேம் அதே டைம் 15 மினிட்ஸ் டிரைவில் போயிடலாம். ஓகே. 15 நிமிஷம் தான். ஆமாம் சார். சரிங்க சார். நம்ம சைட்டுக்கு என்னென்ன அப்ரூவல் சார் இருக்குது? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிடிசிபி இருக்குது, ரேராக இருக்குது சார். ஓகே. கரண்ட் அப்ரூவல் தானே சார்? கரண்ட் அப்ரூவல் சார். எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. உங்களுக்கு பேங்க் லோன் தேவைப்பட்டாலும் 75% to 90% வரைக்கும் வாங்கி கொடுக்கும். ஓகே சார். அதாவது நம்ம வியூவர்ஸ் வந்து இந்த அமௌண்ட் கையில் இருக்குது அப்படின்னா புக் பண்ணலாம்னா என்ன அமௌண்ட் சார் இருக்கும்? மினிமம் பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறோம் சார். ஓகே. அதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 7,80,000. ஓகே. ஓகேங்களா? இப்போ ஃப்ரீ லான்ச் தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஆஃப்டர் லான்ச் மார்ச்சில் பிளான் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 1,500 ரேட் கோட் பண்ணுறாங்க. ஓகே. நம்ம அதாவது ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம். நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். அதாவது 7,80,000 இருந்தாலே இங்கே வந்து சொந்த இடம் வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ இடத்துடன் கூட வீடு அப்படின்னா என்ன பட்ஜெட் சார் வரும்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 lakhsல பண்ணலாம். டபுள் பிஹெச்கே 2 BHK பண்ணலாம். 25 லட்சம். ஆமாம் சார். என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? உண்மைதானா? உண்மைதான் சார். இந்த சரௌண்டிங்ல 25 லட்சத்துக்கு இடத்துடன் வீடும் நீங்க கொடுக்குறீங்க. பண்ணி தரோம் சார். கண்டிப்பா. சூப்பர். அது வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் அதுல வரும். 650 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா, 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப். சூப்பர். 2 BHK பில்டப்போட சேர்த்து கொடுக்குறோம். வேற மாதிரி. நம்மளது வந்து ஒரு 4 பார்க் இருக்குங்க. ஓகே. ஒரு பார்க் பார்த்தீங்கன்னா 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. ஓகே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 30+ அம்யூனிட்டிஸ் கொடுக்குறோம் நம்ம சைட்ல. சூப்பர். லைக் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸ், மல்டிபர்பஸ் ஹால், பேட்மிண்டன் கோர்ட், டேபிள் டென்னிஸ் கோர்ட், பார்க்கு, இபி ஃபெசிலிட்டிஸ், கரண்ட் இருக்கு, கேட்டட் கம்யூனிட்டி, செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, சிசிடிவி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 30+ அம்யூனிட்டிஸ் இருக்கு. பிளாக் டாப் ரோட்ஸ்லாம் ரெடியாகவே இருக்கு உங்களுக்கு. ஓகே. அதனால சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். நம்ம லாஸ்ட் இயர் அந்த ஓல்டு ப்ராஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 477 பிளாட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதில் வாங்கியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 40% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் இமீடியட்டாக பண்ண போகிறாங்க. அதனால இங்க வந்து எல்லாமே சேஃபா இருக்கும். உள்ள கண்கூடாவே பாப்பீங்க வீடுங்கலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா ஒன்னு வந்து முடிஞ்சு இருக்கு சார். முடிஞ்சு கொடுத்தனா தான் வரணும். ஓகே. அடுத்து ஆல்காஸ் மட்டும் தான் வெயிட்டிங். அதுக்காக தான் வெயிட்டிங். ஆப்போசிட்ல ஒருத்தர் கட்டறாங்க. இப்போதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சரௌண்டிங் பாத்தீங்க அப்படினா பேக் சைடுல பாருங்களே ஃபுல்லா வந்து குடியிருப்பு எல்லாமே வீடு கட்டி வந்துட்டாங்க. சோ அதுக்கு நியர்பைல தான் நம்ம சைட்டே இருக்கு. ஸோ அதனால் அவுட்ரு அந்த மாதிரிலாம் நினைக்க தேவையில்லை. எல்லாமே சரௌண்டிங் எல்லாம் பக்காவாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வர்றதுக்கான ஸ்டேட் ஹைவே, அந்த ஸ்டேட் ஹைவே வந்து திருநின்றவூர் டு பெரியபாளையம் போகிற இதுலேருந்து இது ஆக்சுவலாக எந்த கட்டு சார் வரும்? 2 கிலோமீட்டர்ஸ் வரும். மேலே கொண்டே வரும்.
ஓகே, மேலக்கொண்டையூர் அந்த ஊர்ல இருக்கு. ஆமா சார். ஓகே, 2 கிலோமீட்டர்ஸ். 2 கிலோமீட்டர். ஸ்டேட் ஹைவே பாத்தீங்க அப்படின்னா 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க அவுட்டர் ரிங் ரோட் போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் டிராவல் டயத்துல நீங்க போயிட முடியும். அதே மாதிரி இங்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிபிஆர்ஆர் ரோடு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து எத்தனை நிமிஷம் ஆகும்? 10 மினிட்ஸ் சார். 10 நிமிஷம் தான். அதுவும் 10 நிமிஷம் தான். ஓஆர்ஆர் ரோடு கனெக்ட் பண்ணணும்னா 10 நிமிஷம் தான். ஓகே, பாத்துங்க. இப்போ நம்ம சென்னை மையப்பகுதியில் நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு செலவு என்ன வருமோ அந்த செலவெல்லாம் நீங்க வந்து தள்ளி வச்சுட்டு அந்த வர ஒரு அமௌண்ட்டை எடுத்து வந்து இங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சொந்த இடமும் வீடும் வாங்கிடலாம். ஏன்னா 25 லட்சம் தான் பட்ஜெட்டே சொல்றாங்க. 25 லட்சத்துக்கு அந்த சரௌண்டிங்ல நீங்க வாங்கவே முடியாது. ஆனா இங்க பாத்துங்க, நீங்க இப்போ ஒரு 1 crore கொண்டு வரீங்க அப்படின்னா 4 வீடு கட்டிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பக்காவான சைட்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ரூவல் பாத்தீங்க அப்படின்னா டிடிசிபி ரெரா அப்ரூவல் இருக்கு. அதாவது இனிஷியலா இப்போ வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா 7,80,000 இருந்தாலே பண்ணிடலாம் சொன்னீங்க. இப்போ இனிஷியலா என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, ஒரு 50,000 இல்ல 1 லட்சம் தான் இருக்கு அப்படின்னா மீது பேங்க் லோன் பண்ணிடலாமா சார்? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி கொடுக்குறோம், 10% பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் காசு சேர்த்திங்கன்னா ஒரு 2.5 lakhs இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம், பண்ணிடலாம். பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் சார். சார் ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க 477 பிளாட்டு 20 ஏக்கர் அது சோல்ட் அவுட்னு சொல்லிட்டு. இந்த சைடு வந்து 13 ஏக்கர் 350 பிளாட் சொன்னீங்க. ஆனால் அது இப்போ வந்து ப்ரீ லான்ச்சிங்ல தான் இருக்கு, லான்ச் கூட ஆகல. ஆனால் 50 பிளாட் புக்கிங் கிட்டீங்க. கரெக்ட். எப்படி சார் இந்த மக்கள் வந்து எதுக்கு இந்த சைட்ல இவ்வளோ ஈர்ப்பா இருக்காங்க? நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்லா சர்வீஸ் கொடுப்போம் சார். சைட்டு நல்லா அம்யூனிட்டிஸோட ரெடி பண்ணுறோம். அதனால மக்கள் வந்து வராங்க சைட்டுக்கு. ஓகே, ப்ராஜெக்ட் வந்து கிளியரா இருக்கு, கிளியர் டைட்டில். அதனால நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்ஷனும் இமிடியேட்டா பண்றாங்க. இந்த 1 இயர்ல இவ்வளவு பிளாட்லாம் யாரும் பண்ணதில்லை, கரெக்டாக தான் பண்ணி கொடுக்குறோம். ப்ராஜெக்ட் வருது. அதாவது வந்து உங்க கம்பெனினாலே ஒரு கிளியர் டைட்டில், எல்லாமே டைட்டில் பக்காவா இருக்கு, நல்லா பண்றீங்க. ஆமா, சர்வீஸ் வைஸ்ல உங்களுக்கு பக்காவா இருக்கு. ஒரு சைட்ல என்னென்ன இருக்கணுமோ, நியர்பை என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் பார்த்தா சைட்டே போறீங்க. அபார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன வருமோ எல்லாமே நாங்க இங்க ரெடி பண்ணிருக்கோம். ஓகே, பிளாட்டுக்கு. ஏன்னா நீங்க இப்ப சொன்னீங்க பேட்மிண்டன் வருது, அதே மாதிரி ஸ்விமிங் பூல் வருது, எல்லாமே நம்ம சைட்டுக்குள்ளே வருதுன்னு சொன்னீங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் அவுட்டர் மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம சைட்டுக்குள்ளே எல்லாமே இருக்கறனால வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்காது. கரெக்ட் சார். ஒவ்வொன்றுக்கும் நீங்க வெளியே போய் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்குது உங்களுக்கு. கரெக்ட். அதுவும் இந்த பட்ஜெட்ல கிடைக்காது சார். ஏன்னா நான் இப்போ இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 30 நிமிஷம் பேக் இங்கிட்டு போனோம், ஆவடி சைடு போனோம் வச்சுக்கோங்களேன், ஒரு சென்ட் வந்து 26 லட்சம். கரெக்ட் சார். பட் ஆனா இங்க நீங்க ஒரு பிளாட் வந்து 25 லட்சத்துக்கு ஒரு வீடு வர மாதிரி இங்க வந்து வாங்கிட்டு. கரெக்ட். ஒரு 30 நிமிஷம் டிராவல்ல நீங்க வந்து பாருங்க எவ்வளவு டிஃபரெண்ட் பாத்துக்கங்க. இங்க 25 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இடத்துன்னு கூட வீடே கொடுக்குறாங்க. பட் நீங்க ஆவடி சைடு, அதோட ஆவடி நான் கம்மின்னு சொல்லல, ஆவடி சைடு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஐயா தான் இருக்கு. ஆனா அதை விட இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. இங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க பிளாட்ஸ் நிறைய வாங்கலாம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாக்குறீங்க அப்படின்னா பக்காவா இருக்கு இந்த சைட்டு. ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி இங்கிட்டு 477 வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு, இங்க 350ல 50 சோல்ட் அவுட் ஆயிருச்சு. இந்த மாதிரி ஃபாஸ்ட் புக்கிங் அப்படியே டக்குன்னு சோல்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு. இது லான்ச் ஆகிற அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் டன் ஆயிரும், மேக்ஸிமம் முடிஞ்சிடும் சார். கரெக்ட். சைட்டு பார்த்தீங்கன்னா 3 மாசம் தான் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்கமிங்காக வெயிட்டிங் அடுத்து. ஓகே, லாஸ்ட் இயர்ல இருக்கு, நமக்கு இருக்கு அப்கமிங் நிறைய இருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 33 ஏக்கர்ஸ் கரண்டாக இருக்கு. இது இல்லாமல் அப்கமிங் ஒரு 15 ஏக்கர்ஸ் இங்கே டெவலப் பண்ணுறோம், பக்கத்துலேயே வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ அதை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி மேலே கொண்டு வர நம்ம கிரியேட் பண்ணுறோம். சூப்பர் சார். சார் இப்போ நம்ம வியூவர்ஸ் வந்து எல்லாமே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா இடம் வாங்கிடுறோம், பேமெண்ட் கம்மியாக இருக்கு, ஓகே. பட் ஆனால் நாங்கள் இப்போ வர்றோம் அப்படின்னா எங்க ஃபேமிலில இருந்து இப்போ பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் காலேஜ் போகணும், அதுக்கு நியர்பைல இருந்தால் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சைட்ல இருந்து நியர்பை ஸ்கூல் காலேஜ், நியர்பை ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவேகானந்தா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு, ஓகே, ஜெயா பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிளாரட் ஸ்கூல் இருக்கு, ஆக்ஸ்போர்ட் இருக்கு, ஓகே, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் இருக்கு. நியர்பை கனெக்டிவிட்டியில எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. காலேஜஸும் இருக்கு, ஜெயா காலேஜ், இந்து காலேஜ், நிறைய காலேஜ் இருக்கு. ஓகே, ஆவடி சைடு போயிட்டோம் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் டிராவல்ல ஆவடி சரௌண்டிங்ல அவ்வளோ காலேஜஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கூலும் இருக்கு, நியர்பை ஸ்கூல்ஸ் இருக்கு, அதே மாதிரி காலேஜும் இருக்கு. ஸோ வந்து நம்பி நீங்கள் வந்து இடத்த வாங்கலாம். ஏன்னா இடம் வந்து கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எனக்கு தெரிஞ்சு இந்த சரௌண்டிங்கில் இல்லை. ஏன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி எல்லா அப்ரூவல் இருக்குது. உங்கள் கையில் வெறும் 2.5 லட்சம் சார், 2 லட்சம் இருந்தாலே 4 கிரவுண்ட் வாங்கிடலாம், சொந்தமாக வாங்கிடலாம். சரிங்க சார், இப்போ வந்து இடத்துக்கு சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு வீடே கட்ட நினைக்கிறாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாம் சார். ஆக்சுவலாக நம்ம பில்டர்ஸ், ஓகே, நம்ம இப்போ கோட் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா 25 lakhsல ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப், 600 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு பில்டப் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, 2 BHK பண்ணிடலாம். இதுதான் ஹைலைட் பார்த்துங்க. 2 BHK இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க, ஆனால் பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க சார். நம்ம சைட்டில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறாங்க அப்படின்னா என்ன ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்கும் சார்? டபுள் ஆஃப் த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் நம்ம சைட் பார்த்து. ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா நியர்பைல டைட்டில் பார்க் இருக்கு, 20 மினிட்ஸ்ல கனெக்ட் பண்ணலாம். அப்கமிங் மெட்ரோ இருக்கு, ஓகே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பைபாஸ் வருது, சிபிஆர்ஆர் ரிங் ரோட் 10 மினிட்ஸ்ல கனெக்ட் பண்ணலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெங்கல்ல நாலேஜ் சிட்டி 1000 ஏக்கர்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சைட், அதனால தான் ஃபாஸ்ட் செல்லிங் ஆகுது நம்ம சைட். சூப்பர். நாலேஜ் சிட்டி நம்ம சைட்ல இருந்து எவ்வளோ? half an hour ஆகும். half an hour தான். ஓகே, பார்த்துங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் நம்ம சைட் சரௌண்டிங்லேயே இருக்கனால தான் அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் குழந்தைக்காக பார்க்குறீங்க, ஒரு லேண்ட் வாங்கி போடலாம், அந்த குழந்தைக்காக நம்ம ஃபியூச்சரில் சேல் பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா பக்காவான சைட்டாக இருக்கும். ஏன்னா
அவங்க சொன்னது வந்து 7,80,000க்கு 650 ஸ்கொயர் ஃபீட், 600 ஸ்கொயர் ஃபீட் பாத்துங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து உங்க கையில வந்து ஒரு 15 லட்சம் இல்ல 20 லட்சம் இல்ல 25 லட்சம் இருக்கு அப்படின்னா லேண்ட்ல போட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து பக்காவான ஒரு growth இருக்கும். அதே மாதிரி நீங்க ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பக்காவா இருக்கும். குழந்தைக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது ஃபியூச்சரில் உங்கள் குழந்தைங்க ஒரு 25 வயசு 30 வயசு ஆகும்போது அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டே பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் உங்கள் கையில் வந்துடும். ஸோ சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க பிஎல் சிட்டி. இந்த இடத்துல நீங்கள் லேண்ட் வாங்க நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். எல்லா அப்ரூவலோட இருக்குது, பேங்க் லோனோட இருக்குது. இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா பக்காவான சைட்டாக இருக்குது. சரி, இப்போ நம்ம சைட் விசிட் எப்படி சார் பண்ணுறோம்? சைட்டு பார்க்க வரணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஃப்ரீ கேபே கொடுத்துட்றோம். ஓகே, டோர் ஸ்டெப் டு பிக்கப் அண்ட் ட்ராப் நம்ம பண்ணிடுறோம். சூப்பர். இப்போ நம்ம வியூவர்ஸ் வராங்க அப்படின்னா வீட்டில் இருந்து டேரெக்டாக சைட்டுக்கு வந்துட்டு சைட்லேருந்து ரிட்டர்ன் கொண்டு போயிடலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் பண்ணுவோம். ஓகே, வர வழியில் என்னென்ன அப்ரிசியேஷன் இருக்குது எல்லாமே வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம கூப்பிடுறோம். சைட் வாங்குறதுக்கு கூப்பிடலாம். லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 acres டெவலப் பண்ணோம். அதில் வந்து 411 பிளாட்ஸ் அது சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அது செக்டார் 1 செக்டார் 2 அதுக்கான ப்ரூஃபே நம்ம என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி இந்த மாதிரி வந்து இவங்க டிரான்ஸ்பரண்டாக இருக்கனால தான் புக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிளாட்டை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த சரௌண்டிங்கில் யாருமே கொடுக்க முடியாது. வேற லெவல் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா அப்ரூவல் இருக்குது, பேங்க் லோன்லேருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ டைட்டில் கிளியராக இருக்கும். இவங்க கம்பெனி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா டைட்டில் கிளியராக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஸ்க்ரீன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பிளாட்டை இமீடியட்டாக புக் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.